ஹாய் ஹலோ, திஸ் இஸ் சையத் நெட். பேசுவது உங்கள் சையத். நேற்று ஒரு அன்பாக்ஸ் வீடியோ பார்த்தோம்ல, இன்றைக்கும் அதே அன்பாக்ஸாக பார்க்க போகிறோம். பட் நேற்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக அது மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் சீக்கிரமாக முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து 5 மினிட்ஸ் வந்து அந்த ஒரு வாட்ச் அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கு டைம் எடுத்துட்டேன். பட் இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்துருக்கேன்னா அதே மாதிரி ஒரு வாட்ச் தான் கொண்டு வந்திருக்கேன். பட் ஆனால் வந்து இதோட பட்ஜெட் கொஞ்சம் அதிகம், சரிங்களா? கொஞ்சம் குயிக்காக பண்ணலாம். ஏன்னா இல்லைனா எல்லாருக்கும் வந்து என்னடா ஒரு வாட்சுக்கு வந்து இவ்வளோ டைம் எடுத்துக்கணுமா அப்படின்னு மேபி நினைக்கலாம். மற்றவங்க யூஸ் பண்ண மாதிரி கத்தி நம்மகிட்ட இல்லை. கத்தி இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். சிஸ்டம் அதே மாதிரி தான், இதுவும் அதே ஃபாஸ்ட் ட்ராக் தாங்க. ஓகே, இதுவும் அதே மாதிரி டென்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் டென்ட் ஆகிருக்கு. இவங்க இது கான்செப்டே அப்படி தான் போல, வர்றது அடி வாங்கி தான் வரணும்னு நினைக்கிறேன். மேபி இது கவரில் போகிறனால அடி வாங்குது போல். பட் ஆனால் சீல் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் நேற்று எடுத்து நல்லா சீலே பண்ணல, இதில் சீல் பண்ணியிருக்காங்க. நேற்று வந்து என் தம்பியோடது, இது என் நண்பனோடது. நம்ம என்ன பண்ணலாம். ஓகே, கவரே போடலை. பார்த்தீங்கன்னா நேற்று நான் காமிச்ச வாட்சில் வந்து ஒரு கவர்லாம் போட்டிருந்தாங்க. பட் இதில் எதுவுமே போடலை, ஓப்பனாக இருக்குது. இதுதாங்க அந்த வாட்ச். உங்களுக்கு நிறைய பேர் தெரியும் இந்த வாட்ச், இந்த மாதிரி மாடல் வாட்ச் நிறைய பேர் கட்டியிருப்பாங்க. ஏன்னா நான் நேற்று காமிச்ச வாட்சை விட இது எல்லாத்துக்குமே பிடிக்கும். ஏன்னா இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்கும். அதுபோல் டயல் வந்து பெருசு. இங்கே பாருங்க, தெரியுதா? இந்த கீயுமே பெருசு, இதுவுமே ஸ்ட்ராப்புமே வந்து நல்லா பெருசாக இருக்குது. நான் ஆல்ரெடி நான் கட்டியிருக்கேன், கழட்டி பார்ப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் பல்ஜாக வரும் இந்த மாடலு. பட் இது கொஞ்சம் இது பண்ணி இதை வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. இப்போ வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. பட் நல்லாயிருக்கு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க நினைக்கிறேன். மேபி ஏர் ரிஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்ட்ரா தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் செம்மையாக இருக்குது, நல்லாயிருக்கு, வெயிட்டாக இருக்குது. ஆல்ரெடி வெயிட்டாக போட்டதுனால எனக்கு இது பெருசாக வெயிட்டு தெரியல. ஆனால் கொஞ்சம் வெயிட் தெரியுது. மேபி வெயிட்டாக போடாதவங்களுக்கு கண்டிப்பாக இது வெயிட்டாக தெரியும். கொஞ்ச நாள் ஆனால் தான் பழகும். நேற்றுக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவர் போட்டிருந்துச்சு ஒன்று. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபில்ம் மாதிரி ஒட்டியிருந்தாங்க, ஸ்க்ராட்ச் கார்டு ஒட்டியிருந்தாங்க. இப்போ அது வந்து இதில் இல்லை. பட்டு இந்த ஃபினிஷிங்லாம் சூப்பர். ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிம்பிளாக இருந்துச்சு. ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா இதோட ரேட்டு வந்து இதை வந்து 3095 பட் நம்ம வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா 2795 2795 வாங்கியிருக்கோம். ஸோ இதில் கொஞ்சம் டிஸ்கவுண்ட் ஆயிருக்கு. ஆனால் இதுவே வந்து கண்டிப்பாக நம்ம ஷாப் போயிருந்தோம்னா இதே எம்ஆர்பி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ட் ஸ்டெயின்லெஸ் 50 மீட்டர் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரிஜினல் தான். எப்படா ஒரிஜினலாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்ட்ராப்புக்கு ஒரு பிரிண்ட் இருக்கும். ஒவ்வொரு ஸ்ட்ராப்லேயுமே பிரிண்ட் பண்ணியிருப்பாங்க. அது வந்து டூப்ளிகேட்டாக இருக்குங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அவங்க மிஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நேம்லாம் இருக்கு இல்லையா, அந்த நேம் உள்ளே வந்து பிரிண்ட்டாக இருக்கும் ஃபாஸ்ட் ட்ராக்ங்கிறது. அது வந்து சும்மா வந்து பிரிண்ட் பண்ண மாதிரி இருக்காது, சும்மா அச்சடிச்ச மாதிரி தான் இருக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக அவங்க லைன்லாம் பண்ணியிருப்பாங்க. அதெல்லாமே பக்காவாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம கீ இருக்கு இல்லையா, அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக கூட சிம்பிள் இருக்குது. ஓகே, வார்த்தைலாம் வருது தான், கொஞ்சம் டைம் அதிகமாக போகிற மாதிரி இருக்குது. உங்களுக்கு இந்த பட்ஜெட்டில் 2500 மேலே 700 மேலே வேணும் அப்படின்னா அப்போ இந்த வாட்ச் நீங்கள் மறக்காமல் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம ஒர்த்தான வாட்ச். ரொம்ப நாளாக யூஸ் பழைய மாடல்னாலுமே இப்போ வந்து எல்லாருக்கும் பிடிச்ச வாட்சாக அது இருக்கும். ஓகே, இல்லை இந்த வாட்சில் யாரும் யூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்கள மறக்காமல் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வாட்சை வாங்கணும்னு நினைக்கிறவங்க நான் கீழே வந்து லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து போடுறேன், அது மறக்காம வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் நான் இது வாங்கினது வந்து அமேசானில் தான். ஓகே சரி, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் போட்டு ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட், திஸ் இஸ் சையத் நெட். பேசுவது உங்கள் சையத். திஸ் இஸ் சையத் நெட். பேசுவது உங்கள் சையத்.